Agarwal Eye Hospital has got a conference being organized. அதன் பேர் சொல்றது ரெட்டிகான். இப்போ நம்ம கேமரால ஒரு ஃபிலிம் இருக்கு. அதே ஃபிலிம்ல நம்ம பிக்சர் பிடிக்கிறது, அதே நம்ம பெஸ்ட் ஸ்டூடியோ கிட்ட அனுப்பிச்சிருது. அப்படியே நம்ம கண்ணில் ஒரு ஃபிலிம் இருக்கு, அது பேர் சொல்றது ரெட்டினா. அதே நம்ம கேமரால இருந்து பிக்சர் பிடிக்கிறது, பெஸ்ட் ஸ்டூடியோ இந்த பிரெயின் இஸ் த பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி அங்கே டெவலப் ஆகுது. இப்போ யார்கிட்ட டயபெட்டிஸ் இருக்கு, எனி ப்ராப்ளம் இருக்கு, ப்ளீடிங் வரலாம், இது ரெட்டினாலே டேமேஜ் வரலாம். அண்ட் அதில் நம்ம லேசர் போட்டு கரெக்ட் பண்ணலாம். அனதர் ப்ராப்ளம் இஸ் யார் சொந்தக்காரில் கல்யாணம் பண்றது, லென்ஸ் ஆடுறது, ஆர் சப்போஸ் யாருக்கு அடிபட்டுச்சு லென்ஸ் ஆடுறது, இதெல்லாம் பேருக்கும் நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. கம் போட்டு உள்ள லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றது, அதுக்கு பேர் சொல்றது க்ளூட் ஐஓஎல். இப்போ ஆனரபிள் சீஃப் கெஸ்ட் has been Dr. Kalanidhi Veeraswamy and our guest of honor நம்ம இங்க இருக்க Vice President of All India Ophthalmic Society Dr. Mohan Rajan. I'm asking Dr. Kalanidhi to speak a few words. Sir. அனைவருக்கும் வணக்கம். இன்று அகர்வால் கண் மருத்துவமனை அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ரெட்டிகான் என்றது ரெட்டினாவில் இருக்கும் பிரச்சனைகள், அதாவது கண்ணில் இருக்கும் விழித்திரை, அதில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக என்று அதற்கான இந்தியா முழுவதும் இருக்கும் கண் மருத்துவர்களை அழைத்து ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பேசிய பொழுது நமது டாக்டர் மோகன் ராஜன் அவர்கள் இது மாதிரி தமிழ்நாடு மருத்துவத்துறையில் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது, குறிப்பாக கண் நோய்களுக்கு செய்யப்படும் வைத்திய முறைகளில் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று இந்த அரசாங்கத்தை பாராட்டினார். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கூறிய வார்த்தை, இந்த ஆட்சியில் 2 துறைகள் எங்களது கண்களாக இருக்கும், ஒன்று மருத்துவம், மற்றொன்று கல்வி என்று. அதன்படி இன்று சிறப்பான ஒரு மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அகர்வால் மருத்துவமனை என்பது பல ஆண்டுகளாக இங்கே சென்னையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுது இந்தியா மற்றும் வெளிநாடு ஆப்பிரிக்காவில் சுமார் 250 கிளைகளை கொண்டு பலதரப்பட்ட மக்களுக்கு வைத்திய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில் அவர்கள் மேலும் வளர்ச்சி அடைவதற்காக என்னுடைய பாராட்டுதல்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இது குறிப்பாக இந்தியாவில் வயதானவர்களுக்கு ஏற்படும் இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் போன்ற நோய்களினால் ஏற்படும் கண் பாதிப்புகள், அதாவது ரெட்டினோபதி என்பதற்கு லேசர் போன்ற கருவிகளை வைத்து வைத்தியம் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சைகளையும் செய்கிறார்கள். அது சென்னையில் ஒரு தலைநகரமாக இன்று இந்தியா முழுவதும் இருக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு தலைநகரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அகர்வால் கண் மருத்துவமனை என்பது கொடி தூக்கி பறந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மேலும் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பின்னால இருக்க டாக்டர் மோகன் ராஜன், head of Rajan Eye Care. He is also Vice President of All India Ophthalmic Society and a top retinal surgeon. Dr. Mohan. வணக்கம். இந்த ரெட்டிகான் கான்ஃபரன்ஸ் ஒரு லேண்ட்மார்க் கான்ஃபரன்ஸ் ஆட்டம் வந்துட்டு இருக்கு. இப்போ 15 இயர்ஸா அது நடத்திட்டு இருக்காங்க அகர்வால் ஹாஸ்பிட்டல். அண்ட் என்னன்னா, நம்ம நாட்டில் 35,000 ஆப்தமாலஜிஸ்ட் இருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,000 பீப்புள் தான் ட்ரெயின்ட் இன் ரெட்டினா. ரெட்டினானா கண்ணுக்கு பின்னாடி விழித்திரை. டாக்டர் அமர் சொன்ன மாதிரி இந்த விழித்திரையில் அஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் ரெட்டினோபதி. இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இந்தியா has become the diabetic capital of the world. More than 100 million people are affected because of diabetes. இந்த 100 million people டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகும்போது அதில் மினிமம் 20 மில்லியன் பீப்புள் கண்ணுக்கு பாதிக்கப்படும். அதுதான் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்கிறோம். கண்ணுக்குள்ள ரத்த கசிவு, கண்ணுக்குள்ள ரெட்டினால தண்ணி தேங்கிறது. இதுக்கெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. லேசர் ட்ரீட்மெண்ட்டு, கண்ணுக்குள்ள இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது, விட்ரெக்டமின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது லோ பர்த் வெயிட் இன்ஃபன்ட்ஸ், அவங்க ஒரு 1.5 கிலோகிராம்ஸ்க்கு உள்ள பிறக்கும் போது, இல்லைன்னா 34 வீக்ஸ்க்குள்ள பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆர்ஓபின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆர்ஓபின்னா ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி. இது ரெட்டினால ஒரு பிளைண்டிங் டிசீஸ். இது ஏர்லியராகவே நம்ம டயக்னோஸ் பண்ணணும். இது நிறைய பேர் நம்ம நாட்டில் ட்ரைனிங் ரெட்டினா சர்ஜன்ஸ், இது ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்.
இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பர்வீன் சேன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆர்ஓபி இன் தி என்டையர் கண்ட்ரி. அந்த மாதிரி எல்லா ஆர்ஓபி ஸ்பெஷலிஸ்ட், ஆல் த ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் ஹவ் கம் டுகெதர் இந்த கான்ஃபரன்ஸ்ல. எல்லாம் வந்து வரும்போது கலெக்டிவ் மைண்ட்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. அதனால வந்து ஷேரிங் ஆஃப் தி எக்ஸ்பர்டைஸ், ஷேரிங் ஆஃப் த நாலேஜ் இருக்கிறதுனால அல்டிமேட்லி தி பெனிஃபிட் இஸ் கோயிங் டு த பேஷண்ட். அதுதான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ரெட்டினா, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் விட்ரெக்டமி சர்ஜரி, அதெல்லாம் வந்து இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்ல டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கு. அதே சமயத்துல வெட் லேப்ஸும் இருக்கு. வெட் லேப்னா எப்படி நீங்க அனிமல் ஐஸ்ல வந்து எப்படி அது வந்து பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஹியூமன் ஐஸ்லயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. வெட் லேப்ல ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் கரெக்டா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வெட் லேப் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கான்ஃபரன்ஸ் வந்து ஒன்லி வித் அகர்வால் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஒன்லி இந்த மாதிரி ரெட்டிகான் இந்த ஜூலை மாசத்துல ஐஆர்எஸ்ஐன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வருது. அது மெயின்லி ஆன் கேட்ராக்ட் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி. ஸோ இதை வந்து நல்லா ஹைலைட் பண்ற மாதிரி உங்க மீடியாவை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். Lastly, I will ask Dr. Ashwin, Director of Agarwal Eye Hospital, to speak a few words. First of all, thank you, everybody. Reticon at the conference is a focused conference. எப்போமே general conferenceல retina பேச போறது only 1 hour தான் கொடுக்க முடியும். And அதுல retina surgeons will not come forward. That's the main problem. So what happens is when you have focused meeting which is focused on one layer, ஒரே ஒரு layer இருக்கு. This layer becomes very, very important, and full day panel discussions, wet lab in the conference. Totally in India, there are close to about 3,000 retina surgeons across India. 700 registered have come here. So think about the growth of retinal volumes that can happen. அதுக்கு diagnosis எப்படி பண்ணும், from 0 age to 100 age எப்படி diagnose பண்ணும், என்னென்ன problems வரலாம், அது எப்படி check பண்ணணும், and எப்படி treat பண்ணணும். இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. in 2025 இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது. 2027ல அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு take a calculated good decision, informed decision. எது கேட்குற அது informed decision is being able and possible because people come together. நான் alone பண்றேன், I cannot make a decision. But if I take decision together, I can take a decision that this is the treatment going forward. Other treatment options Allah will get discussed here, and then each surgeon takes one step forward together. Finally, last thing, Indiaல நம்ம கிட்ட 2 crore blind. Imagine 2 கோடி blind இருக்கு. இதுல majority is because of diabetes, retinal problems, Allah இருக்கு. So if we can treat this, lot of blindness will be eradicated, remove பண்ணலாம் இந்தியால. Thank you so much everyone.